பதித்தது போலே பட்டுக்கண்ணங்களை மேலே கொண்டு தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டுக்கண்ணங்களை மேலே தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ முல்லைப்பூ பள்ளக்கு ஆடை சுமந்து மெல்லத்து விட்டது கண்டு ஐயோ முல்லைப்பூ பள்ளக்கு ஆடை சுமந்து மெல்லத்து வந்தது கண்டு ஒரு கோடி என்ன ஆசை நெஞ்சு மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி என்ன ஆசை வந்து மின்னி மறைவது கண்டு அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே இதழ் பொழியும் அமுதமலையில் ரசிக்க வந்தேனே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே என் பட்டு கண்ணல் மேலே ஒரு தொட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாமோ பட்டடை தொட்டட தெங்கள் துணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டடை தொட்டட தெங்கள் துணிந்து பக்கம் வருவது என்ன காதல் நடிவன் காவல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன அந்த காதல் நடிவன் காவல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன தனியில் அணியும் மலரினுடன் குளிர் எடுக்காதோ ஒருவர் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காதோ அந்த பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டு கண்ணங்கள் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாம் தொடுமுத்தாடு மஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன தொடுமுத்தாடு மஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன அந்தி மாலை பொழுது காதல் நினைவை தொட்டு இழுப்பது என்ன அந்தி மாலை பொழுது காதல் நினைவை தொட்டு இழுப்பது என்ன ஒரு உறவு மறிய மறிய கண்களை மட்டோடு ஒரு உறவு கண்களை மட்டோடு மணமாலை தோளில் சூடும் நாளை கைகள் தொட்டாடு மணமாலை தோளில் சூடும் நாளை கைகள் தொட்டாடு அங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போலே உங்கள் பட்டு கண்ணங்களின் மேலே ஒரு தொட்டு கொடுத்திடலாமோ நீர் விட்டு கொடுத்திடலாமோ நன்றி நன்றி கேத்திரி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம்மா வாழ்க வளமுறை பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க புதுசா யாரையோ தங்கராணி தகவல் வணக்கம்மா வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க 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 இந்த செம்மத்துல வளராது ஏன் இப்படி சொல்ற நானும் யூரியாவை கூட தூவி போட்டு வளருவனா எதை சொல்ற பேரும் புகழ் வளர்ட்டுன்னு சொன்னேன்டி உங்க புண்ணியத்துல நல்லபடியா வளர்ந்துக்கிட்டு இருக்கியே அடக்கமான பெண்ணா இருக்கு அப்பா உன்னதான் வேலைக்கு வச்சிருக்காரா இல்லங்கம்மா நான் தான் உங்க அப்பாவை வச்சிருக்கேன் வேலைக்கு ஆமாங்கம்மா அழகா இருக்கேடி உன் பேரு என்ன ஏன்னா வந்து ஆளே இவ்வளவு அழகா இருக்கேனா உன் பேரும் கண்டிப்பா அழகா தான் இருக்கும் உன் பேரு என்னடி என் பேரு குனிஞ்சு குத்துற குருவம்மா பார்த்தா அப்படி தெரியலையே ஆல் ரவுண்டர் நொறுக்க போறேன் இந்த பேர் உனக்கு யார் வச்சது அப்பா அப்பா வச்சாரா ஆமாங்கம்மா அப்பா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கானா அப்ப அப்பா பேர் என்ன அப்பா பேரு என்ன நல்ல பேரா தான் இருக்கும் நிமிந்து குத்துற நீலமேகம் அம்மா பேரு அம்மா பேரு படுக்க குத்து பார்வதி நாசமா போச்சு நான் என்ன பண்ணேன் ஏண்டி தங்கராணி குடும்பத்துல எல்லா பேருக்கும் பேரு அப்படி வச்சாங்க தலைவி தானே அவங்க ஆமா அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டு பதில் சொல்றியே உன் அறிவுக்கு சோத்த தான் திங்கிறியா ராதா உனக்கு அது மட்டும் தெரியாது இவங்க கூட என் சொந்தக்காரங்க தாண்டி ஆமா உங்களுக்கு பேர் இருக்கா இருக்கு என்ன பேரு அவர் மரண குத்து மதன் ராசு அவர் ஆட்டி குத்துற அருண் அவங்க அவர் சின்ன குத்து சிவா 5 வயசாக்கு பிரயோசனம் இல்லாத ஆறுமுகம் ஏண்டி எல்லாத்துக்குமே பேரு சொல்றியே ஆமாடி உன்னோட உயிர் தோழி தானே எதா இருந்தாலும் என்கிட்ட பகிர்ந்துக்குவ தானே எனக்கு ஒரு பேர் வைக்க மாட்டியா என்னடி உனக்கு பேர் இல்லாமையா என்ன பேரு உன் பேரு தான் ராத்திரி குத்து ராதா செல்வி
பரவாயில்லையே எங்க அக்காவுக்கு கரெக்டான பேர் வச்சு. என்னடி பேர் இதெல்லாம்? நல்லாவே இல்ல. வேற நீங்க நான் உனக்கு பேர் வைக்கவா? சொல்லுங்கம்மா. மீனை போன்ற கண்கள், பிறை நிலவு போல உன்னோட நெத்தி, கோவை பழம் போல உன்னோட உதடு, மதுரை மீனாட்சி கையில இருக்க கிளி மாதிரியே ஒரு மூக்கு. நிஜமாலே அப்படித்தாண்டி இருக்கு. அதனால மீனை போன்ற கண்களுடையனால உனக்கு மீனாட்சின்னு பேர் வைப்பவா? வேணாம்மா. ஏண்டி? மதுரையை காப்பாத்த ஒரு மீனாட்சி போதும். மீனாட்சி வேணாமா? ஒரு மீனாட்சி போதும். அப்ப அபிராமினோ போ. வேணும். இன்னும் திருந்தல. சரி விடுங்க. அபிராமி வேணாமா? வேணும். ஏண்டி நல்ல பேர் தானே? வேணாமம்மா. அப்ப சிவகாமினோ பண்ணி. வேணும். யா அவ டயத்துக்கு சங்கத்துக்கு வர மாட்டா. ஊர்ல செருப்படி வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியா? அப்ப தங்கராணி வைப்போமா? தங்கத்திலேயே செஞ்சு சில மாதிரி இருக்கு. நீங்க வைரமா சொல்லிக்கிறீங்களே. ரொம்ப அழகா இருக்கேடி. அதனால அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு போக சொல்லிருக்காரு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போற பேசிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். அட இன்னைக்குத்தே ஒரு நம்ம ஊர்ல ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்கு. அங்க பாரு மான்கள் எல்லாம் ஓடுவதும், இங்க பாரு மயில்கள் எல்லாம் ஆடுவதும், அங்க பாரு மரங்கொத்தி பறவைலாம் டக் டக் என்று ஓசையிடுவது. அப்படியா? இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா கிண்ணுக்கு இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு சொல்லுங்கம்மா. எப்படி சொல்லல? அத்திந்தும் திந்தி எதும் தெரதிந்தாதி துந்தும் தகதிந்தும் திண்டி எதும் தெரதிந்தாதி துந்தும் அத்திந்தும் திண்டி எதும் தெரதிந்தாதி துந்தும் தகதிந்தும் திண்டி எதும் தெரதிந்தாதி துந்தும் ஆடாது ஜவ்வாது மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன தாளாட்டு இசை கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மன துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத எடை எங்கடி பொம்மி முக்கண்ணு முத்தாத தந்த பாட்டு படிச்சேன். பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் முடிச்சேன். அத்திந்தும் திந்தி எதும் தெர திண்டாதி தூந்தோ தகதிந்தும் திந்தி எதும் தெர திண்டாதி தூந்தோ திண்டாதி தூந்தோ திண்டாதி தூந்தோ. வட்டு வட்டு முட்டுகள தட்டு தட்டு வந்ததும் பாடதி காத்து ஓடதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல தட்டு தட்டு வந்ததம்மா சுதி பார்த்து ஓ சுதி பார்த்து ஏ ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு சும்மா கிறங்க வைக்கணும் பாட்டு. இந்த பாட்டு சுத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தும் திந்திய தொந்தர திண்டாதி தூண்டோ தகுதிந்தும் திந்திய தொந்தர திண்டாதி தூண்டோ. சின்ன சின்ன தொட்டில் கட்டி அம்மா சொல்லுவாரு இசைதானே ஓ இசைதானே. ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமித்து கட்டுறது இசைதானே ஓ இசைதானே. ஏ ஆறு மனமே ஆறு இங்க அனைத்து மறைந்ததாறு அறிவை திறந்து பாரு அதில் இல்லாதத சேரு அடையெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் மறந்தாலே இல்லையம்மா. அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதி துந்தோ தகுதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதி துந்தும் அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதி துந்தும் தகுதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதி துந்தும் ஆடாத ஜவ்வாது மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன தாளாட்டு இசை கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மன துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணு முத்தாத தந்த பாட்டு படிச்சோம் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் முடிச்சேன். அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதி துந்தோ தகுதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதி துந்தோ திந்தாதி துந்தோ திந்தாதி துந்தோ தோம் 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 தோம். ஆஹா அருமை. நன்றி கைதறி உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அதனால இந்த இடத்த பார்க்கும்போது என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும் போல இருக்கு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்னது காதல் காதலிக்கிறா? வேணாமம்மா. ஏண்டி? ஒரு பெண்ணின்ற முறைக்கு நான் சொல்றேன்.
காதல் வேணாமம்மா. ஏன் இப்படி சொல்ற? நீ இவ்வளவு கவலைப்பட்டிருக்கனா என்னாச்சு? பாருங்க பாருங்க, தாலி உனக்கு வேலி போட்டுட்டாங்களா? போட்டுட்டாங்க. யாரடி அது? ஏன் வேண்டியதுன்னு தெரியல. ஏய், தாலி கண்டது யாரும் தெரியலையா? நான் என்ன பண்றது, கண்ணி கழியாத பெண்கள் தான் காட்டுக்குள்ள வரணும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்பா சொன்னாங்க. ஆனா நான் தைரியமா வந்திருக்கேன். என்ன காரணம்? ஏன்னா எனக்கு கண்ணி தான் கழிஞ்சிருக்கு, கிண்ணி கழியல. எவரு தேவையில்லாம பேசுன? நான் உங்களை காதலிக்கிறேன். மண்டையை போடுற வாய் போடு. காதலடி புதுசா பழகுற? இல்லங்கம்மா, இன்னும் கருப்பு கலையிலன்னு சொல்ல வரேன். ஏன் அவ தாலி மட்டும் போட்டிருக்கேன் இப்படி சொல்ற, அப்புறம் நான் எப்படி நம்புறது? கல்யாணம் முடிச்ச 3 நாளே புருஷன் வெளிநாடு போயிட்டா. என்னடி சிரிக்கிற? சொல்லிட்டு 8 வருஷம் ஆச்சுமா போய், இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இல்ல, நீ மாசமா இருக்கிறதா 3 மாசம் முன்னாடி கேள்வி. அதான் கழிச்சு விட்டு 2 நாள் ஆச்சு. நல்ல குடும்பம்டி. சரி, இருந்து போகுது. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லல, பார்த்து கத்துக்கிட்டு ராதா செல்வி இருக்குது. யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? யாரை காதலிக்கிறேன்? அந்த முருகப்பெருமானையே காதலிக்கிறேன். யாரு? டீ கடை முருகன். நம்ம குலக்கடவுள் முருகரி. முருகன் கடவுள் அம்மா. கடவுளை போய் காதலிக்க. ஆமாண்டி, காதல் வந்துருச்சு. காதலுக்கு கண்ணும் இல்ல, அம்மா அறிவும் இல்ல. அப்படி இல்லங்க, இருக்குங்க. அதனால எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? இங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவா? கோடி அருவி கொட்டுது அடையும் மேலே, கோடி அருவி கொட்டுது அடையும் மேலே, அதை தேடி உசுர ஒட்டுது தினம் ஒன்னால, மனக்கோயில் விளக்காக மொழியா வந்தவளே, மனசோட போட்டு இடையே தந்தவளே, கண்ண மூடி கண்ட கடவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, கோடி அருவி கொட்டுது அதையும் மேல, அதை தேடி உசுர ஒட்டுது தினம் ஒன்னால. நள்ளிரவு ஏங்க நம்ம இசையானி மிட்டமச்ச பாட்டா பொங்கி வெடிஞ்சே, குத்தலின வீசும் உச்சி மலை காத்தா, புன்னகையில் ஏண்டா என்ன பொழிஞ்ச, சாராயோ இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால, கூழாங்கள் சேராதோ செங்கல், மலைக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொட போட்டு இடையே தந்தவளே, கண்ட மூடி கண்ட கடவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே, என்னை இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளை போல வெக்க வருதே, ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல ஓஞ்சோடி நானே போயில, மலைக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொட போட்டு இடையே தந்தவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, கோடி அருவி கொட்டுது அடைய மேல, அதை தேடி உசுர ஒட்டுது தினம் ஒன்னால, மலைக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொட போட்டு இடையே தந்தவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, கண்ணதன கண்ணதன அதெல்லாம் ஒரு ஆளும் வாசிக்க மாட்டாங்க. கவனிங்க, இங்க கவனிங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாடிட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்க பாட்டுல உட்காந்துருக்கீங்க. முடியாது 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 போங்க அம்மா. என்னங்கம்மா என்ன நினைச்சிருக்கீங்க நீங்களா? வள்ளி பாடுறேன், அப்புறம் எல்லாம் அமைதியா. அந்த பொம்பளை அவ்வளவு என் பாட்டை நீ பாட்டு நடி பேச வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆமா, பெரிய கலெக்டர் லோன்னு காட்டுக்குள்ள போய் கத்த விட போறீங்க. போங்கம்மா. நம்பிராஜன் குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டேன். அப்படி இல்லைங்கம்மா. என்ன அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள ஆடி பாடி வேலை செய்யணும். ஆமா, நான் தான் பாடுனேன், நீங்க தான் ஆடுனீங்களே. இல்லைங்கம்மா, நன்னா பாடுறீங்க. உங்க பாதத்தினால அபிநயம் பிடிச்ச ஆடு. அது யாரு அபிநயம்? இல்ல, அபிநயத்தோடு நீங்க ஆடுனா இன்னும் நன்னா இருக்கும் தானே.
யார் நானா? வெறும் பால்வாடியை பக்கியெல்லாம் சேர்ந்துருக்கோம். அப்படியே என் கூட சேர்க்குறீங்களா? சரி இருந்துட்டு போகுது. ஏய் நீ சொல்லி கொடுக்குறியா? அந்த ஒரு நிமிஷம்னாலும் சேர்ந்துக்கிறேன். ஆடுவோமா? அம்மா எப்படி ஆடணும் அதே மாதிரி ஆடணும். அம்மா அப்பதான் உனக்கு சம்பளம். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யும். சரி. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டா நேரில. அவ கல்யாணத்தை சொல்லி புட்டா நேரில. என கை பிடிச்சு கொண்டாருவான் தேரில ஊருல. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல. நடைய மாத்து. அருளாதும் அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா. ஆரவாரம் போடுவது உங்க பாஷையா. ஆரவாரம் போடுவது உங்க பாஷையா. எங்க பெட்டிக்காரரு சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ஊம்ப பக்கட்டு வாங்க. என்ன நேத்து வந்தப்ப 5 பேர் டவுசரோட ஒண்ணாங்க. அது நான் இல்லடா.